ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ராஜசபா படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அதோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் கழித்து பாகுபலிக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தலைவர் மறுபடியும் பிரபாஸ் வந்து ஒரு மன்னர் காலத்தில் நடக்கிற ஒரு சீன்ஸ் ஒரு படத்தில் வந்து நான் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 2 பார்ட்டாக இருக்குது. ஒரு பார்ட் அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கே கரண்ட் ட்ரெண்டில் இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அவர் ஒரு அரண்மனைக்குள்ளே போகிற மாதிரி அரண்மனைக்குள்ளே நடக்கிறது தான் அந்த நம்ம ராஜா காலத்தில் நடக்கிற மாதிரி ஒரு சீன்ஸ் இருக்குது. அந்த அரண்மனைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இவர் நிறைய பணங்களை கெட்டாக கொள்ளையடிச்சு கொண்டு போய் வச்சுருப்பாங்களோ இல்லை எப்படியே சம்திங் கொண்டு போய் அங்கே ஸ்டோரேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கேருந்து வெளியில் எடுத்துகிட்டு வரணும், அதுக்கு பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை நடக்குது. அதுக்காக இவர் அங்கே உள்ளே போகிறாங்க. அப்படி உள்ளே போகும்போது என்ன நடக்குது அப்படின்றதான் படத்தோட மீதி கதை. இதாவது இது வந்து 2 பிரபாஸ் அதான் டபுள் ஆக்டர் நடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு ஹீரோவாக நம்ம நார்மலாக இப்போ இருக்கிற காலத்தில் இருக்கிற ஒரு ஹீரோவாக நடிச்சிருக்காங்க. செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு ராஜா காலத்தில் அந்த காலத்தில் இருந்த ஒரு ராஜாவும் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த 2 ஆக்டிங்கில் வந்து நடிச்சிருக்காங்க. வழக்கம் போல் அவரோட ஆக்ஷன்ஸ்லேயும் வந்து ஒரு டான்ஸ்லேயும் அவர் கொடுக்குற அந்த ஜோக்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பயங்கரமாக இருக்குது. உண்மையிலே இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குன்ற மாதிரி எதிர்பார்க்குறோம். அதே மாதிரி இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் எப்படி என்னென்னா 2 ஹீரோயின்ஸ் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அண்ட் தென் இதே மாதிரி இதில் வந்து நம்ம முக்கியமான இன்னொரு விஷயம், நம்ம சைடில் இருக்கிற நிறையா சவுத் இந்தியன் ஆக்டர்ஸ் நிறைய பேர் வந்து படத்தில் நடிச்சிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரில்லர் முழுக்க ஒரு த்ரில்லர் மூவி மாதிரியே கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி இது வந்து நம்ம பீஸா படத்தோட ஒரு மாடுலேஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த அரண்மனைக்குள்ளே இருக்க பேய் அவங்கள என்ன செஞ்சிச்சு, அவங்க அதெல்லாம் அந்த இதை எடுத்தாங்களா அப்படின்ற அந்த பணத்தை வெளியில் எடுத்துகிட்டு வந்தாங்களா, அங்கே இருந்து அவங்க வெளியில் வந்தாங்களான்றதுக்கு. ஆனால் இதில் ஒரு சின்ன கன்ஃபியூஷன் என்னென்னா பீஸா படம் அப்புறம் வந்து நம்ம கார்த்திக் படம் இதில் இருக்கிற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் மிக்சிங் இருக்கிற மாதிரியே தெரியுது. ஸோ நம்ம சைட்லேருந்து நிறையா படங்கள் இதில் வந்து நம்ம பார்க்குற மாதிரி தெரியுது. பட் இருந்தாலும் ஒரு காமெடியாகவும் ஒரு த்ரில்லிங்காகவும் இந்த படத்தை வந்து அவங்க மூவ் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. அதே மாதிரி இதில் ஆக்ஷன்ஸ் நிறைய எதிர்பார்க்குறான். அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளாக் மேஜிக் இருக்கிற மாதிரியும் நிறையா இருக்குது. ஸோ இதில் வந்து நல்ல ஒரு ட்ரெண்டியான ஒரு கதை இருக்குதுன்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னும் நிறையா ட்ரெய்லர்ஸ் அண்ட் மூவிஸ் ரிவ்யூஸ் எல்லாம் நம்ம சேனலில் அடுத்தடுத்து அப்டேட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம், பாய்.